Hello friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம Musi Tipsல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஹோம்மேடா சோப் ரெடி பண்ண போறோம். அதுவும் நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்றதுக்கும் நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணி நம்ம பிம்பிள்ஸ்ல நல்லா கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வைக்கிற ஒரு சூப்பரான சோப் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போற சோப் என்னன்னு பாத்தீங்கன்னா பப்பாயா சோப். பப்பாயா உங்களுக்கு தெரியும், அது நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வாங்க இந்த பப்பாயா சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும், நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஹாஃப் பப்பாயிலையுமே கம்மியாக எடுத்திருக்கேன். அதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க, காயான பழமாக எடுக்காதீங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி ஒரு பழமாக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி அரைச்சிக்கோங்க. நமக்கு ரொம்ப கெட்டியாக அதுக்கு தேவையில்லை. நம்ம இன்றைக்கி பப்பாயா ஜூஸ் மட்டும்தான் எடுக்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியோட எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு அதுக்கு ஜூஸ் மட்டும்தான் வேணும். ஸோ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி, இல்லைன்னா நீங்கள் ஒரு வெள்ளை கிளாத் வச்சு கூட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் கூட போதும். நம்ம செய்ய போகிறது 2 சோப் பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ், ஒன்று 100 ஈச் 100 கிராம்ஸ் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நமக்கு 100 கிராம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 1 கிராம் அளவுக்கு நம்ம ஜூஸ் வேணும். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ மெஷர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 3 கிராம் அளவுக்கு நான் பப்பாயா ஜூஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் மிஷின் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பெரிய ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சோப் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு சோப் பேஸ் வேணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கெமிக்கல் ஷாப்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. மெயினாக நீங்கள் இதில் பேரபன், SLS, சல்ஃபேட் ஃப்ரீயாக, ஆல்கஹால் ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டு வாங்கணும். கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக ஷாப்பில் போய் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆன்லைனில் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி தான் நீங்கள் சோப் பேஸ் வாங்கணும். இப்போ இதை சின்ன சின்ன க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் டபுள் பாயிலிங் மெத்தட். நீங்கள் இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி இருந்தால் டேரெக்டாக வச்சுக்கலாம், ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் டபுள் பாயிலிங் வச்சுக்கலாம். நான் இப்போ இதை நல்லா மெல்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெல்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம இன்கிரியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பப்பாயா ஜூஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த 3 கிராம் அளவுக்கு பப்பாயா ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி எந்த ஒரு விட்டமின் இ கேப்சூலோ இல்லை எசென்ஷியல் ஆயில் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மெல்லுக்காக பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஃப்ரீக்ரன்ஸ் போட்டு ஆட் பண்ணுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா FDA அப்ரூவலான ஒரு ஃப்ரீக்ரன்ஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்தது கலரும் ஆட் பண்ணுறேன். ஸோ நமக்கு பப்பாயா ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்தால் சோப் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறது. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை சோப் கெட்டியாக மாதிரி இருந்தால் திரும்பவும் நீங்கள் பாயில் பண்ணும் போது அது உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நான் மோல்டில் மாற்றிக்கிறேன். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மோல்டில் ஊற்றுங்க. இந்த பப்பாயா சோப்போட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு சாஃப்டாகவும், உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஆக்னியோ இல்லை பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமாக இருந்தாலோ இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்னை இது நீங்கள் ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ஒயிட்டன் கொடுக்கும். இதே மாதிரி நீங்கள் பப்பாயா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ரெடி பண்ணுறது நான் அந்த சேனலில் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா DIY இந்த சேனலே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நான் மோல்டில் ஊற்றிட்டேன். இதை அப்படியே நீங்கள் ஒரு 3 to 4 hours அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் அன்மோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1 hour வச்சிங்கனாலே போதும். நான் வெளியே தான் வைக்க போகிறேன். ஸோ ஒரு 4 hours அப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம சோப் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் உடனேவே யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஹோல் பாடிக்குமே இந்த சோப் யூஸ் பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.